அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன கட்சியிலிருந்து நீக்கி அதிரடியா உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. என்னதான் நடந்துச்சு அதிமுகவுல? எதனால திடீர்னு செங்கோட்டையன கட்சியிலிருந்து நீக்கினாரு? அதிமுகவுல ஏற்கனவே சசிகலா, டிடிவி தினகரன் இவங்க எல்லாத்தையும் கட்சிக்கு விரோதமா செயல்படுறாங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நீக்கியிருந்தாரு. அவங்க மட்டும் இல்லாம, கூடவே பன்னீர்செல்வத்தையும் நீக்கியிருந்தாரு. இப்படி உங்க 3 பேரும் கட்சியிலிருந்து நிரந்தரமா நீக்கப்பட்ட பிறகு, அவங்கள கட்சிக்குள்ள திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு செங்கோட்டையன் பல முயற்சிகள எடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம, இவங்க 3 பேத்தையும் திரும்ப கட்சியில சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கட்சியோட அதிமுகவுடைய பொதுச் செயலாளரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதிச்சிருந்தாரு 10 நாள். இதுவே அவருக்கு மிகப்பெரிய ஒரு அ டிராபேக்கா அமைஞ்சிருந்தது. இத காரணமா வச்சு அவர கட்சியில இருக்க முக்கியமான பொறுப்பு அத்தனையுமே நீக்கிட்டு, வெறும் அடிப்படை உறுப்பினரா மட்டும் அ எடப்பாடி பழனிசாமி வச்சிருந்தாரு. இந்த நிலையில பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி பூஜைக்கு அங்க போயிருந்தப்போ, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் சந்திச்சு பேசிக்கிட்டாங்க. அவங்க கூடவே செங்கோட்டையனும் சேர்ந்து 4 பேரும் சேர்ந்து சந்திச்சு பேசியிருந்தாங்க. இது மிகப்பெரிய அளவுல பேசு பொருளா மாறுச்சு. இத பத்தி அதே பசும்பொன் நினைவிடத்துல எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாங்க. அப்போ செங்கோட்டையன் சசிகலாவ சந்திச்சு பேசியிருக்காரு. ஓபிஎஸ்ஸ சந்திச்சு பேசியிருக்காரு. டிடிவி தினகரன சந்திச்சு பேசியிருக்காரு. இப்போ அவங்கள கட்சியில இருந்து நீக்குவீங்களா? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்தவித தயக்கமும் இல்லாம, கட்சி விரோத செயலில் ஈடுபட்டால் கண்டிப்பாக நீக்குவதில் தயக்கமே இல்லை அப்படின்னு உறுதிப்பட தெரிவிச்சிருந்தாரு. இப்படி ஒரு கடுமையான ஒரு ஒரு பதில அவரு சொன்ன உடனே, செங்கோட்டையன் சும்மா இருப்பாரா? அவரு இந்த கேள்வி அதே கேள்வி அப்படி கேட்கும்போது, எடப்பாடி பழனிசாமி இந்த மாரிலாம் சொல்லியிருக்காரேன்னு சொல்லிட்டு செங்கோட்டையன்ட்ட கேட்கிறப்ப, கட்சியிலேருந்து நீக்கட்டும். அது எனக்கு ரொம்ப நல்ல மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லியிருந்தாரு. இது ஒரு நாள் ஃபுல்லா மிகப்பெரிய அளவுல விவாதத்துக்குள்ளான ஒரு பொருளா மாறுச்சு. அதிமுகவுடைய மிகப்பெரிய ஒரு ஈரோடு மாவட்டத்துல இருக்க மிகப்பெரிய ஒரு தலைவரா இருந்த எ செங்கோட்டையன், அவர் வந்து எம்ஜிஆர் காலத்திலேயே எம்ஜிஆர் முதல்ல ஆட்சி அமைச்சப்பவே எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதன் பிறகு தொடர்ச்சி எம்எல்ஏவா இருக்கிறாரு. இப்ப கட்சியில அடுத்த கட்டத்துக்கு முதலமைச்சரா அளவுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஆள். ஆனா, எடப்பாடி பழனிசாமி திடீர்னு இன்னைக்கு அவர கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நிரந்தரமா நீக்கிறதா அதிரடியா அறிவிச்சிருக்காரு. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன காரணங்கள் என்ன அப்படின்னா, கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முக்கியமான டிடிவி தினகரனா இருக்கட்டும், சசிகலாவா இருக்கட்டும், பன்னீர்செல்வம் ஆகட்டும், இந்த போல கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க, துரோகம் செஞ்சு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்க கூட எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது அப்படிங்கிறது ஒரு விதி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த விதியை மீறி செங்கோட்டையன் அவங்களெல்லாம் சந்திச்சு பேசியிருக்காரு. கட்சி விரோத செயல்களில் செங்கோட்டையன் ஈடுபட்டிருக்காரு. அதனால கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவதாக அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்காரு. அவர்கிட்ட அதிமுகவினர் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் கொடுத்திருக்காரு. ஏன்னா, செங்கோட்டையன் கூட ஒரு சில அமைச்சர்கள்லாம் எப்பவுமே குளோஸா இருப்பாங்க. ஏன்னா, அவங்க எல்லாமே ஒரு சமூகம் சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இருந்துட்டு இருந்தாங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல அவங்கலாம் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில யாரும் அவங்க கூட எந்தவித தொடர்பும் வச்சுக்கொள்ளக் கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அந்த உத்தரவுல பிறப்பிச்சிருக்காரு. இதன் மூலமா அதிமுகவுல இருந்த மிகப்பெரிய சக்தியா பார்க்கப்பட்ட செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டத்துல கோபிச்செட்டிப்பாளையத்தோட எம்எல்ஏவா இப்ப இருக்காரு. அவர கட்சியிலிருந்து நீக்கினது மூலமா அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா, இவர நீக்குனதுனால எந்தவித பின்னடைவும் ஏற்படாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தரப்புல சொல்றாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி இவர கட்சியிலிருந்து நீக்கிட்டாங்க. நீக்குனதுக்கு அப்புறம் அந்த பதிவு ட்விட்டர்ல போட்ட உடனே அதிமுக, ஏடிஎம்கே அந்த ட்விட்டர் பக்கத்துல போட்ட உடனே, அதுல பின்னாடி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா, எல்லாம் வரவேற்று வெடி வெடிக்கிற மாரி இந்த மாரி தான் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட செங்கோட்டையன கட்சியிலேருந்து நீக்குனத அதிமுகவுல பல நிர்வாகிகள் வரவேற்றிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியிருக்காரு. செங்கோட்டையன் இனி அதிமுக கிடையாது அப்படிங்கிறத உறுதிப்பட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த அப்டேட்டுகள தொடர்ந்து பார்க்கலாம்.